வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி. இது ஜிகே வீடியோ. நம்மளோட சேனலில் ஜிகேல அதாவது நம்ம புது சிலபஸ் படி யூனிட் வந்து ஒவ்வொன்றும் தலைப்பு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த தலைப்பு படி ஒவ்வொரு டாப்பிக்கில் இருக்கிற வரிசையாக நம்ம எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்க போகிறது இல்லை. ஏன்னா அவ்வளவு ஜிகே லெசன்ஸையும் யாராலையும் கம்ப்ளீட் பண்ணவும் முடியாது. ஒவ்வொன்றிலையும் ஒரு குறிப்பிட்ட முக்கியமான பாடங்களை செலக்ட் பண்ணி அதை மட்டும் நீங்கள் படிச்சுட்டு போனாலே போதும். ஈஸியாக 75க்கு 65க்கு மேலே வந்து மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அதுதான் ஸ்மார்ட் ஸ்டடி. நீங்கள் டாபிக் ஃபஸ்ட்டு சிலபஸ் எடுத்து வச்சு சயின்ஸை டாப்பிக்லேருந்து கடைசி டாபிக் வரைக்கும் படிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் சயின்ஸை படிக்கிறதுக்கே 3 மாதம் ஆயிரும் உங்களுக்கு. அது வந்து ஹார்ட் ஒர்க். அது தேவையே இல்லை. ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க டிஎன்பிஎஸ்சி கேட்கல, ஸ்மார்ட் ஒர்க் பண்ண தெரிஞ்சவங்கள தான் டிஎன்பிஎஸ்சி கேட்குது. அதனால் நம்மளோட சேனலில் எல்லா டாப்பிக்லேயும் சேர்த்து முக்கியமான 100 பாடங்களை செலக்ட் பண்ணி அந்த 100 பாடங்களோட பிடிஎஃப்மே நான் ஸ்டார்டிங் வீடியோஸில் நம்மளோட சேனலில் கொடுத்துருப்பேன். அந்த பிடிஎஃப்பும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பண்ணிக்கிட்டு நீங்களே படித்தாலும் ஓகே தான். என்கிட்ட அந்த 100 லெசனோட லிஸ்ட் இருக்குது. நான் வந்து இதை வச்சுக்கிட்டு புக்கை வச்சு படிக்கிறேன் அப்படின்னாலும் படிச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் புக்கை புதுசாக எடுத்து நான் படிக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக டைம் கிடையாது. எக்ஸாமுக்கு வேணால் 6 மாதம் இருக்கலாமே தவிர ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 3 மாதம் தான் இருக்குது. அடுத்த 3 மாதம் ஃபுல்லாக யார் ரிவைஸ் பண்ணுறாங்களோ அவங்களால தான் போஸ்டிங் வாங்க முடியும். அப்படி இருக்கும்போது 11th 12th 9th 10th எல்லாம் புக்ஸில் ஒவ்வொரு தலைப்புமே ஒரு 30-40 பக்கம் இருக்கும். அவ்வளவையும் ரீட் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிறத நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு படிக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக டைம் எடுக்கும். அதனால தான் நம்ம சேனலில் என்ன பண்ணுறோன்னா முக்கியமான 100 ஒவ்வொரு இதுலேயும் அது சுவாலஜி, பாட்னி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ் எல்லாத்துலேயும் கலந்து 100 லெசனை செலக்ட் பண்ணி அந்த 100 லெசனுக்கும் ஷார்ட்டாக ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸோடு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். நீங்கள் இதை பார்த்துட்டு இதுக்கு பிடிஎஃப் கொடுங்கன்னு கேட்காதீங்க. இது ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸு. இதை வச்சு நீங்கள் படித்தாலும் உங்களுக்கு புரியாது. ஏன்னா எனக்கு புரிகிற மாதிரி நான் எழுதியிருப்பேன். அது உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ நீங்கள் என்னோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸை பார்த்துக்கிட்டே நான் சொல்கிற எக்ஸ்ப்ளனேஷனை வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓ, இதுதான் நான் சொல்கிறேன். அதே மாதிரி நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அதை உங்கள் பேட்டர்னில் எடுத்துக்கோங்க. இதை விட ஷார்ட்டாக கூட நீங்கள் எடுக்கலாம். ஏன்னா நானே ஒரு சில இடங்களில் கொஞ்சம் டீட்டெயிலாக எழுதியிருப்பேன். ஏன்னா உங்களுக்கு பாடம் நடத்தணும் இல்லையா, புரியணுன்றதுக்காக. ஆனால் நீங்கள் எழுதும்போது என்ன பண்ணலாம் இதை அப்படின்னா இன்னும் ஷார்ட்டாக கூட உங்களுக்கு புரிகிற மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. நோட்ஸ் எடுத்துகிட்டு படிங்க. அதுதான் யூஸ்ஃபுல். இப்போ உங்களுக்கு டைம் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் ரிவிஷன் அப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் ஜிகேக்கு மட்டும் நோட்ஸ் எடுங்க. நான் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸுக்கு பிடிஎஃப் கொடுத்துட்றேன், தமிழுக்கு பிடிஎஃப் கொடுத்துட்றோம், கிராமருக்கு கொடுத்துட்றோம், பொதுத்தமிழ் கூடுதல் குறிப்புகளுக்கு பிடிஎஃப் கொடுத்துறோம். எல்லாமே கையில் கொடுத்துறோம். கொடுக்காத ஒன்று ஜிகே தான். அதுவும் நீங்கள் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக. என்னால் எடுக்கவே முடியாதுன்ற சுச்சுவேஷனில் வீடியோவை 2 டைம் 3 டைம் கேளுங்க. அதுலேயே உங்களுக்கு வந்து அந்த டாபிக் நல்லா மைண்டில் நின்றும். அதனால் ஜிகே வீடியோஸை வந்து இந்த மாதிரி 100 லெசனை செலக்ட் பண்ணி படிக்கிறது தான் பெஸ்ட். இதுலேயுமே 100ம் படிக்க முடியாதவங்க மினிமம் ஒரு 70ஆவது படிச்சுட்டு போனீங்கன்னா போதும். அதுதான் நம்மளோட மெத்தட். இதுதான் ஸ்மார்ட் ஸ்டடியில் நாங்கள் சொல்கிறது. சரியா? அந்த பேட்டர்னில் தான் நாங்கள் நடத்திட்டுருக்கோம். இதை தாண்டி எனக்கு எல்லா லெசனும் வேணும் அப்படின்றவங்க நீங்கள் எக்ஸ்ட்ரா படிச்சுக்கோங்க தாராளமாக. இந்த 100 லெசன் ஆல்ரெடி பாலிட்டியில் இருக்கிற முக்கியமான 100 லெசன், முக்கியமான 100 இல்லை, பாலிட்டியில் இருக்கிற முக்கியமான ஒரு லெசன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது. இப்போ ஹிஸ்ட்ரி போயிட்டுருக்கு. இது முடிஞ்சோன்னே ஐஎன்எம், ஜியாகிரஃபி, மேக்ஸ் எல்லாம், சயின்ஸு, எக்கனாமிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம். கால்ஃபாருக்கு முன்னாடி நீங்கள் நோட்ஸ் எடுக்க ஒரு தடவை வீடியோ பார்க்க வேண்டியதான். புக்கை ஒரு வாட்டி ஜஸ்ட் ரீட் பண்ணணும். அது கூட எதுக்குன்னா இதுக்கு முன்னாடி பின்னாடி இருக்கிற கதைகள் வந்து ஒரு கண்டினியூஷன் தெரியறதுக்காக. அதுக்கு அடுத்தபடியாக நோட்ஸ் எடுத்துக்கிறணும், அதை படிக்கணும். இவ்வளோதான் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும். அதனால தான் ஜிகே வீடியோஸ் வந்து நான் 2 நாள் 3 நாளைக்கு ஒரு வீடியோ தான் போடுறேன். ஏன்னா நீங்கள் இதை ஃபுல்லாக பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் எடுக்கும். ஒரு நாள் வீடியோ கேட்க வேண்டி வரும், ஒரு நாள் புக்கை ரீட் பண்ணணும், ஒரு நாள் நோட்ஸ் எடுக்கணும். அதனால தான் ஒரு 3 days ஒன்ஸ் உங்களுக்கு டைம் கொடுத்து தான் பண்ணுறேன். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தில் ஒரு பார்ட் ரிலீஸ் பண்ணியாச்சு. அதில் மொத்தமாக ஈவன் பழைய புக்கு புது புக்கு எல்லாத்தையும் சேர்த்து சிந்து சமவெளி நாகரிகம்னா உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். இது 2வது பார்ட். இதில் என்னென்னா பாடப்புத்தகத்தில் இருக்கிற நான் சொல்லாத எக்ஸ்ட்ரா டாபிக், எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் என்ன இருக்கோ அதை மட்டும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகேவா? பாருங்க, அனைத்து நதிக்கரை நாகரிகங்களும் எல்லாமே நதிக்கரை நாகரிகங்களாக தான் இருந்துச்சு. நம்ம சொன்னோம்ல மெசபடோமியா, இது சிந்து சமவெளி நாகரிகம், அதுக்கப்புறம் எகிப்திய நாகரிகம், சீன நாகரிகம்,
இந்த 4ம் உருவானது நகரம் இந்த நதிக்கரையில தான் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டோம். அதே மாதிரி தான் இது மட்டும் கிடையாது. எந்த நாகரிகமா இருந்தாலும் அது ஒரு நதிக்கரையில தான் உருவாயிருக்கும் அப்படிங்கிறது இந்த பாயிண்ட். பொது ஆண்டு 3300லேருந்து 1900 வரைக்கும் உருவானது தான் இந்த சிந்து சமவெளி நாகரிகம். அடுத்தது மக்கள் குழுக்களாக வாழ்ந்தனர். அதாவது அந்த குழுக்கள் தான் சமுதாயமாச்சு, சமுதாயம் தான் ஒரு சமூகமா மாறுச்சு. ஏன் நதிக்கரையை சூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கான ரீசன் பாருங்க. அங்க வளமான மண்ணு இருக்கும், வேளாண்மைக்கு ஈஸியா இருக்கும். அடுத்தது போக்குவரத்து. அந்த காலத்துல கடல் போக்குவரத்து போட்டுகள்ல, படகுகள்ல தான் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போக முடியும். அப்போ போக்குவரத்துக்கு ஈஸியா இருந்துச்சு. டெய்லி லைஃப்க்கு குடிநீர் வந்து ரொம்ப முக்கியமானதா இருந்துச்சு. அந்த குடி தண்ணி அங்க கிடைக்கிறதுனால. இந்த ரீசனுக்காக தான் கடற்கரையில நாகரிகங்கள் வந்து உருவாக ஆரம்பிச்சுச்சு. என்ன கன்டினியூஷன் இல்லாம இருக்குன்னு நினைக்காதீங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்ட நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதுல மிஸ் ஆன பாயிண்ட்ஸ மட்டும் இங்க இருக்கிறதுனால, நான் டைரக்ட்டா பாயிண்ட்ஸ மட்டும் சொல்றேன். ஹரப்பா. ஹரப்பா அப்படின்னா புதையுண்ட நகரம். இத ஃபர்ஸ்ட் வந்து சார்லஸ் மேசன் தான் வந்து இத ஃபர்ஸ்ட் ஆய்வு பண்ணாரு. 1831ல அலெக்சாண்டர் பர்னஸ் அப்படிங்கிறவரும் இத ஆராய்ச்சி பண்ணாரு. சார்லஸ் மேசன் வந்தது வந்து 1826. அலெக்சாண்டர் பர்னஸ் வந்தது 1831. இந்த சார்லஸ் மேசன் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இப்ப நான் சொல்றது எல்லாமே 6th வர்ற பாயிண்ட்ஸ். ஓகேவா? 6th ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ். இந்த சார்லஸ் மேசன் வந்து பார்த்துட்டு என்ன சொல்லியிருப்பாருன்னா, அந்த பாழடைந்த செங்கற்கோட்டை உயரமான சுவர்களுடனும், கோபுரங்களுடனும் ஒரு மலை மீது கட்டப்பட்டு இருந்தது. ஒரு செங்கல் கோட்டையை நான் பார்த்தேன். அது வந்து ஒரு உயரமான இதுல சுவர்கள், கோபுரங்கள்லாம் இருக்க மாதிரி ஒரு மலை மேல கட்டப்பட்டிருந்துச்சுன்னு சொன்னார். அவரோட புக்ல மென்ஷன் பண்ணாரு. 1856ல லாகூர்லேருந்து கராச்சிக்கு வந்து ரயில் பாதை போட்டாங்க. கராச்சினா முல்தான். லாகூர் டு முல்தானுக்கு. ஓகேவா? கராச்சினா முல்தான்னு சொல்லலாம். இந்த 2க்கும் இடையில ஒரு ரயில் பாதை போட்டாங்க. அதுக்கான இடைக்கற்களா வந்து இந்த செங்கலை பூரா எடுத்து எடுத்து பயன்படுத்திட்டாங்க. அதனால நிறைய அது வந்து அழிஞ்சு போச்சு. 1920ல முதல்ல ஹரப்பாவும் மொஹஞ்சதாரோவையும் அகழாய்வு செய்த ஆண்டு எது? இந்த 1920 தான் முதல்ல 2யும். சர் ஜான் மார்ஷல். அடுத்தது 1924ல ஹரப்பா, மொஹஞ்சதாரோ இடையேயான பொதுவான அம்சங்களை கண்டறிந்தார். 24ல இந்த 2க்கும் உள்ள ஒற்றுமை, ஹரப்பாவுக்கும் மொஹஞ்சதாரோவுக்கும் என்னென்ன ஒற்றுமையெல்லாம் இருக்குன்றத சர் ஜான் மார்ஷல் தான் கண்டுபிடிச்சு வெளியிட்டாரு. ஆனா ஹரப்பாவை ஆய்வு செய்தவர் யாரு? ஆய்வு பண்ணி அதை வெளியிட்டவர் யாருன்னு கேட்டா 20ல தயானி அப்படின்னு ஒருத்தரை சொன்னோம் இல்லையா? அவர் தான் வந்து அதை ஆய்வு பண்ணி சொல்லியிருப்பாரு. தயாராம் சஹானி 21ல. மொஹஞ்சதாரோவை 22ல ஆர்டி பானர்ஜி. ஆனா அதுனா அவங்க 2 பேருக்கும் மட்டும் அது ஒன்றும் உரிமையா கொடுத்தது இல்லை இல்லையா? எல்லாருமே அதை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. அதுல சர் ஜான் மார்ஷல் சொன்னதை தான் இதுல கொடுத்துருக்காங்க. அடுத்தது 2ம் பெரிய நகரத்தை சார்ந்தவை. 2மே ஒரு நல்ல பெரிய சிட்டி, மாநகரம் மாதிரி இருந்தது தான். நிலத்தை ஆய்வு செய்ய காந்தப்புல வருடி. இந்த மாதிரி கொஞ்சம் பிளரா இருக்கிறதுக்காக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நிலத்தடியை வந்து ஆய்வு பண்றதுக்கு வந்து காந்தப்புல வருடியை யூஸ் பண்ணுவாங்க. அதாவது மேக்னெட்டிக் ஸ்கேனார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை யூஸ் பண்ணுவாங்க. அதே இது தொல்லியல் ஆய்வுகள்லாம் செய்றாங்க இல்லையா? அந்த எஞ்சிய தொல்பொருட்களை கண்டுபிடிக்கிறதுக்கு ரேடார் கருவியை யூஸ் பண்ணுவாங்க. நிலத்து அடியை ஆய்வு செய்யறதுக்கு காந்தப்புல வருடியை யூஸ் பண்ணுவாங்க. பை ரிமோட் சென்சிங் மெத்தட். அதான் ரேடார் கருவி. இந்திய தொல்லியல் துறை ASI, ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுல ஒரு நில அளவையாளராக வந்தவர் தான் கன்னிங்ஹாம். 1861ல. இதோட தலைமையகம், இந்த ASIயோட தலைமையகம் எங்க இருக்குன்னா நியூ டெல்லியில இருக்கு இப்பயும். இதெல்லாமே ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். பட் இருந்தாலும் 6th இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றதுக்காக உங்களுக்கு சொல்றேன். ஹரப்பா மொஹஞ்சதாரோவை விட பழமையானது. ஹரப்பா மொஹஞ்சதாரோ தான் நம்ம சொல்லும் போதே சேர்த்து சொல்றோம். ஆனா அந்த 2ல எது பழசுன்னு பார்த்தா ஹரப்பா தான். ஏன்னா நம்ம படிச்சோம் இல்லையா? ஹரப்பா தான் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட நகரம்ன்றதுனால ஹரப்பா நாகரிகம்னு கூட இதுக்கு ஒரு பேர் இருக்கு. அடுத்தது கால வரையறை. புவி எல்லை. புவி எல்லைன்னா பூமியில இது எந்த இடத்துல இருக்கு அப்படின்னா தெற்கு ஆசியா பகுதியில் அமைஞ்சிருக்க ஒரு பகுதி தான் இந்த சிந்து சமவெளி நாகரிகம். இதோட காலம் வந்து வெண்கல காலம். காலப்பகுதி எந்த காலத்தை சேர்ந்தது, எந்த நூற்றாண்டை சேர்ந்ததுன்னா வெண்கல காலத்தை சேர்ந்தது. இயர் வந்து 3300லேருந்து 1900 வரைக்கும்.
அடுத்தது மொத்தம் பரப்பளவு வந்து 13,00,000 சதுர கிலோமீட்டர். பாருங்க, இது 13,00,000 சதுர கிலோமீட்டர்னு ஒரு சில இடங்கள்ல குடுப்பாங்க. 1.3 மில்லியன் சதுர கிலோமீட்டர்னும் குடுப்பாங்க. அப்படின்னா என்ன? 2மே சேம் தான். ஏன்னா 1 மில்லியன் அப்படிங்கிறது 10,00,000. அப்போ 13,00,000ன்றத 1.3 மில்லியன் நம்ம சொல்லலாம் இல்லையா? அப்ப இப்படி கேட்டாலும் நீங்க இதுக்கு தெரிஞ்சுக்கணும். ஆப்ஷன்ல இந்த மாதிரி 1.3 மில்லியன் இருந்தாலும் நீங்க அத தான் சூஸ் பண்ணணும். இதுல மொத்தம் 6 பெரிய நகரங்கள் இருந்துச்சு. சின்ன சின்ன கிராமங்களா 200க்கும் மேற்பட்டது இருந்திருக்கு. இதோட வயத எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறைன்னு சொல்லுவோம்ல, கார்பன் 14 அந்த மெத்தட்ல தான் இதோட வயத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்தது மெகர்கர் அப்படிங்கிற ஒரு ஊரு. அந்த மெகர்கர்ன்ற ஊர தான் வந்து சிந்து சமவெளி நாகரிகத்தின் முன்னோடி அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்சம் அத பார்த்து தான் இது உருவாகியிருக்கும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இது ரொம்ப முக்கியமானது. சிந்து நாகரிகத்துக்கு முன்னோடி. புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த இடம். மெகர்கர்லயே புதிய கற்கால மக்கள் வாழ்ந்திருக்காங்க. பாகிஸ்தான் நாட்டில் பலுச்சிஸ்தான் மாநிலத்தில் போலன் ஆற்று பள்ளத்தாக்குல இது இருக்கு. மக்கள் வேளாண்மை மற்றும் கால்நடை வளர்த்ததற்கான சான்றுகள் இங்கே கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட கிமு 7000 ஒட்டுனது தான் இந்த மெகர்கர். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் அதுலயுமே. இதுல எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு தெரியறத மட்டும் நோட் பண்ணிக்கங்க. இல்ல இதெல்லாமே ஏற்கனவே இருக்கு. அந்த இதுல நான் நோட் பண்ணிட்டேன் அப்படின்னா, இதுல நீங்க பண்ண வேண்டாம். விட்டுருங்க. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது இதுல முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, அரண்மனைகளோ வழிபாட்டு தலங்களோ இருந்த ஆதாரங்கள் எதுவும் கிடைக்கவில்லை. பாருங்க, இதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். எப்படி இரும்பும் குதிரையும் அவங்களுக்கு கேள்விப்படவே இல்ல, தெரியாது அப்படின்ற மாதிரி, அரண்மனைகளும் இல்ல, வழிபாட்டு தலங்களும் இல்ல, கோயிலும் கிடையாது, ராஜாவும் கிடையாது. ஆனா ஒரு சூப்பரான நகரத்த வந்து நிர்மாணிச்சுட்டு இருந்திருக்காங்க அந்த காலத்திலேயே. மூடப்பட்ட கழிவுநீர் வடிகால் அமைப்பு இருந்திருக்கு. ஹரியானா மாநிலத்துல ராக்கி ஹர்கின்ற இடத்துல செங்கற்கல்லால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அடுத்தது நம்ம இது ஏற்கனவே படிச்சோம் இல்லையா? ஹரப்பால வந்து 6 தானிய களஞ்சியமும், ஹரப்பாவுல 6 தானிய களஞ்சியம், ராக்கி ஹர்கி ஹரியானால ராக்கி ஹர்கில வந்து 1 கண்டுபிடிச்சிருப்பாங்க. மொத்தம் 7 தானிய களஞ்சியங்கள் சிந்து சமவெளி நாகரிகத்துல கிடைச்சிருக்குன்னு படிச்சிருக்கோம். அடுத்து மொஹஞ்சதாரோல ஒரு கூட்ட அரங்கம் இருந்துச்சு. 20x4 அதாவது 80 பில்லர் இருக்கிற மாதிரி கூட்ட அரங்கம் இருந்துச்சு. அதான் ஒரு ஆடிட்டோரியம் மாரி. இந்த ஹரப்பா மக்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, பெரும் வணிகர்களாக இருந்தனர். மோஸ்ட்லி வணிகம் பண்றவங்களா இருந்திருக்காங்க. அதனால தான் நெறைய மண்பாண்டங்கள், சிலைகள், மணிகள், இந்த இதால செஞ்ச நெறைய அணிகலன்கள் இதெல்லாம் நெறைய செஞ்சிருக்கிறதுக்கான குறிப்பு அங்க இருக்கு. மெசபடோமியாவுடன் கடல் வணிகம் செஞ்சிருக்காங்க. சுமேரியாவை சேர்ந்த அக்காடிய பேரரசு நாரம்சின் அப்படிங்கிறவர் தான் இந்த மெலுக்கா அப்படிங்கிற இடத்துல அணிகலன் வாங்கினேன்னு சொல்லி ஒரு குறிப்பை கொடுத்துருப்பாரு. இதெல்லாமே ஏற்கனவே பார்த்தது தான். உருளை வடிவ முத்திரைகள். பாரசீக வளைகுடா மெசபடோமியாக்கள்ல வந்து உருளை வடிவ முத்திரைகள் கிடைச்சிருக்கு. அந்த இது எல்லாமே இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தோட முத்திரைகள் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதுமாதிரி குஜராத்தில் தந்தத்தினால் ஆன ஒரு அளவுகோல் கிடைச்சிருக்கு. இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப சின்ன அளவுகோல் அது. 1704 மில்லிமீட்டர் தான். மில்லிமீட்டர் இருக்கிற ஒரு சின்ன ஸ்கேல் வந்து கிடைச்சிருக்கு. அது தந்தத்திலே செஞ்சுருக்காங்க. அடுத்தது கேவிடி கொள்கை. கேவிடினா என்னன்னா, கேனா கொற்கை, வீணா வஞ்சி, டீனா தொண்டி. கேவிடி கொள்கைனா கேவிடி வளாகம். ஓகேவா? கேவிடி வளாகம்னா கொற்கை, வஞ்சி, தொண்டி, வளாகம் அர்த்தம். அதாவது என்னன்னா, இந்த கொற்கை, வஞ்சி, தொண்டி அப்படிங்கிறதெல்லாம் இங்கிருந்து மருவி போய் இன்னமும் அங்க வந்து அந்த பேர்கள்லாம் வந்து சொல்லப்பட்டுட்டு தான் இருக்கு அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. பாருங்க, பாகிஸ்தான்ல வந்து இன்னமும் கொற்கை, வஞ்சி, தொண்டி, மத்ரை, உரை, கூடல்கர் அப்படிங்கிற பேர்கள்லாம் இன்னமும் வழங்கிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆறுகள்ல பாகிஸ்தான்ல ஆறுகளுக்கு பேரு காவிரி வாலா அப்படின்னு பேரும், பொருணை அப்படின்ற பேரும் இன்னமும் வழங்கிட்டு இருக்காங்க. அப்ப எப்படி இதெல்லாம் போயிருக்கும் அப்படின்னா, இங்க இருந்து வணிகம் பண்ணி அங்க வரைக்கும் போனதுனால
அந்த பேர்கள்லாம் அவங்க இங்க வந்ததுனால, வணிக தொடர்புனால இதெல்லாம் வந்து இன்னும் இருக்கு அப்படின்றாங்க. அதே மாதிரி இந்தியா, பாகிஸ்தான் பிரியும்போது இந்த சிந்து சமவெளி நாகரிகம் சம்மந்தப்பட்ட நெறையா பகுதிகள் வந்து பாகிஸ்தானுக்கு போயிருச்சு. இப்ப அங்க தான் அதிகமா இருக்கு. அப்ப என்னன்னா, அ தமிழர்கள் இவங்க கூடயெல்லாம் வந்து வணிகம் பண்ணியிருக்காங்கன்றது இன்னும் ப்ரூவ் ஆகுது. சிந்து சமவெளி நாகரிகத்தோட வணிகம் வந்து அங்க அதிகமா தமிழர்கள் வந்து இருந்திருக்காங்க அப்படின்ற மாரி. ஆப்கானிஸ்தான்ல கொர்க்கை பூம்புகார் அப்படிங்கிற பேர் இருக்கு. ஆறுக்கு வந்து காவிரி பொருநஸ் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க அவங்க. சிந்து வெளி எழுத்துக்களை இன்று வரை புரிந்து கொள்ள முடியவில்லை. பாருங்க, அந்த சிந்து வெளி எழுத்துக்கள் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். 26 குறியீடுகள் வந்து கிடைச்சுச்சு. மீன் குறியீடு அதிகமா யூஸ் பண்ணியிருக்காங்க. அ கிட்டத்தட்ட ஒரு 500லேருந்து 600 அந்த செப்பு களிமண்ணால செய்யப்பட்ட அந்த ஓடுகள் கிடைச்சிருக்கு. அதுல தான் குறிப்புகள்லாம் இருந்துச்சுன்னு. ஆனா, அதுல எந்த வார்த்தைக்கும் அர்த்தம் கிடைக்கல இப்ப வரைக்குமே. ஏன்னா, அத புரிஞ்சுக்க முடியல. அது என்ன எழுத்து, என்ன லாங்குவேஜ்ன்றதவே. ஆபரணம் செய்ய சிவப்பு நிற மணிக்கற்களை, அதாவது சிவப்பு நிற மணிக்கற்களான்னு தான் கார்னீலியன் மணிகள்னு சொல்லுவாங்க. அத பயன்படுத்தியிருக்காங்க. இரும்பு மற்றும் குதிரையின் பயன் தெரியாது. இது முக்கியமான பாயிண்ட். இதுல நெறைய வாட்டி இது கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. எது வந்து அவங்களுக்கு தெரியாதுன்னா, இரும்பு மற்றும் குதிரை ஸ்டேட்மெண்ட்ல கேட்பாங்க. சுட்ட களிமண்ணால் செய்யப்பட்ட பொம்மைகள். பொம்மைய சும்மா சாதாரணமா செய்யல. களிமண்ணுல செஞ்சு அத சுட்டு பயன்படுத்துற பழக்கம் இருந்திருக்கு. பொது ஆண்டுக்கு முன் 1900 ஆண்டில் சரியத் தொடங்கியது. இந்த 900ல இருந்து தான் இது கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ஆக ஆரம்பிச்சு. முதல்ல உலகத்துல எழுத்து வடிவத்த உருவாக்குனதே சுமேரியர்கள் தான். அந்த சுமேரியர்கள் பயன்படுத்தின பௌஸ்ட்ரோ பேட்டர்ன் முறைய தான் இவங்களும் ஃபாலோ பண்ணாங்க. அதாவது எப்படின்னா, இப்படியே எழுதி இப்படி இந்த மாதிரி எழுதுற பேட்டர்ன். அடுத்தது மொஹஞ்சதாரோவில் தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடம் உலக பாரம்பரிய தலமாக யுனெஸ்கோ அறிவித்துள்ளது. இப்பயும் மொஹஞ்சதாரோவில் ஆராய்ச்சி நடந்துக்கிட்டே தான் இருக்கு. அந்த இடத்த யுனெஸ்கோ பாரம்பரிய தலமா அனௌன்ஸ் பண்ணி அவங்க பாதுகாப்பு பண்ணிட்டு இருக்காங்க. கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு, அதாவது கார்பன் 14 எப்படி பண்ணுவாங்கன்னா, கார்பன் 14 அப்படிங்கிற ஒரு ஐசோடோப்பை பயன்படுத்தி தான் பண்ணுவாங்க. ஐசோடோப்னா என்ன அப்படிங்கிறத நம்ம சயின்ஸ்ல படிப்போம். அப்புறம் பாக்ஸ்ல ஒரு சில பாயிண்ட்ஸ் குடுத்துருப்பாங்க பாருங்க. 6த்துல இது கொஞ்சம் முக்கியமானது. பொது ஆண்டுக்கு முன் 2500ல குஃபு அப்படிங்கிற ஒரு மன்னனால் சுண்ணாம்பு கல்லால் கட்டப்பட்ட சிசே பிரமிடு அப்படிங்கிற ஒரு பிரமிடு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது மொத்தம் 15 டன் எடை கொண்டது. 1 டன்னுனா 1000 கிலோ. 15 டன் 15,000 கிலோ எடை கொண்ட ஒரு பிரமிடு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அடுத்தது மெசபடோமியா, சுமேரியர் காலத்துல ஊர் நம்மு அப்படிங்கிற ஒரு அரசன், ஓகேவா, ஊர் நம்மு அப்படிங்கிற ஒரு அரசன் சின் என்ற சந்திர கடவுளுக்கு கட்டப்பட்ட ஊர் தான் ஜிகரட் அப்படிங்கிறது. இந்த 3ல இருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்துட்டே இருக்கும்பா. அடுத்தது அபு சிம்பல் அப்படிங்கிற எகிப்து அரசன் 2ஆம் ராமசிஸ் என்பவரால் கட்டப்பட்ட இரட்டை கோயில்கள் உள்ள இடம். இந்த அபு சிம்பல்னா என்ன அப்படின்னா, எகிப்து மன்னன் 2ஆம் ராமசிஸ் வந்து ஒரு இரட்டை கோயில் கட்டியிருக்காரு. அந்த இரட்டை கோயில் இருக்கிற இடம் தான் இந்த அபு சிம்பல். இந்த மூணுமே முக்கியம். இந்த 3ல இருந்து ஏதாவது ஒண்ணு வந்து ரிப்பீட்டடா கொஸ்டின்ல வந்துட்டே இருக்கும். புரியுதா? இதெல்லாம் வந்து 6த்துல குடுத்த ஒரு சில எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ். ரிப்பீட்டட் பாயிண்ட்ஸும் இருக்கு, எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் இருக்கு. நீங்க பார்த்துக்கோங்க. அடுத்து 9த்துல குடுத்துருக்குது. இதுலயும் பாருங்க, சிந்து சமவெளி நாகரிகம் ஆல்சோ கால்ட் அஸ் ஹரப்பா நாகரிகம்னு சொல்லுவோம். 1.3 மில்லியன் சதுர கிலோமீட்டர் இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. இந்தியாவிலயும் பாகிஸ்தான்லயும் சேர்ந்து இருக்கு. இது மொத்தமா பரவி இருக்கிற இடம் எங்கெங்கெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு இந்த பகுதி அப்படின்னா, குஜராத், பாகிஸ்தான், ராஜஸ்தான், ஹரியானா. ஹரப்பர்கள் சுடாத சுட்ட செங்கற்களையும் பயன்படுத்தியிருக்காங்க, சுடாத செங்கலும் பயன்படுத்தியிருக்காங்க. ரெண்டுமே அந்தந்த இடத்துக்கு ஏத்தாப்புல பயன்படுத்தியிருக்காங்க. மொஹஞ்சதாரோவில் ஒரு பெரிய பெருங்குளம், அதாவது குளியல் குளம், மெகாபாத் எப்படி வேணாலும் சொல்லலாம், கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. பூசாரி அரசன் சிலை அப்படிங்கிறதும் அங்கதான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த பூசாரி அரசன் சிலையை வந்து மதகுரு சிலை அப்படின்னும் சொல்லுவாங்க.
அடுத்து ஹரப்பா மக்கள் வந்து வேளாண்மை தொழில் செய்யறதுல முக்கியமா இருந்தாங்க. கோதுமை, பார்லி, திணை வகைகள் இதெல்லாம் பண்ணாங்க. ரொம்ப லேட்டா தான் அரிசிய வந்து சாகுபடி பண்ணாங்க. இரட்டை சாகுபடி முறை பண்ணாங்க. மாடு, செம்மறி, வெள்ளாடுகள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு யானைய பத்தி தெரியும். ஆனா குதிரைய பத்தி தெரியாது. மாடுகள செபு அப்படின்னு அழைப்பாங்க. இந்த செபு என்னன்னா பெரிய வகை காளை இனம். இந்த நம்ம ஜல்லிக்கட்டுக்குலாம் விடுவாங்கல்ல, ஒரு மாரி மொரட்டு காளைன்னு சொல்லுவோம்ல, அந்த மாரி பெரிய வகை காளைகள தான் செபுன்னு சொல்லுவாங்க. மண்பாண்டங்களில் சித்திரங்களை தீட்டினர். மண் பாண்டங்கள்ல சித்திரங்கள ஃபுல்லா தீட்டி, தீட்டி வித்திருக்காங்க நெறைய. டிசைன் மாரி அத பண்ணியிருக்காங்க. அரச மர இலை, மீன் செதில், ஒன்றை ஒன்று வெட்டும் வட்டங்கள், குறுக்கு நெடுக்கு கோடுகள், கிடைக்கோட்டு பட்டைகள், கணித வடிவியல் வடிவங்கள். கணித வடிவியல் வடிவம்னா ஸ்கொயரு, ட்ரையாங்கிளு, ரெக்டாங்கிள் இந்த மாரி இருக்குல்ல ஷேப்ஸு அந்த மாதிரி. செடி கொடிகள் இது எல்லாமே கருப்பு நிறத்துல தீட்டினாங்க. அடுத்து உலோக கருவி மற்றும் ஆயுதங்கள். அது எல்லாமே அவங்க பயன்படுத்திட்டு இருந்தாங்க. உலோக கருவிகள், ஆயுதங்கள் எல்லாமே தான் பயன்படுத்துனாங்க. அது எது சம்மந்தப்பட்டதா இருந்துச்சு அப்படின்னா, செர்ட் என்ற சிலிக்காக்கல் வகையில் செய்த பிளேடுகள், கத்திகள், செம்பு பொருட்கள், எலும்பாலும் தந்தத்தாலும் செய்யப்பட்ட கருவிகள் இப்படி. ஏன்னா அவங்களுக்கு தான் இரும்பு தெரியாது இல்லையா? அதனால இரும்ப பயன்படுத்தவே இல்ல. ஆனா அதுக்கு பதிலா வேற ஒரு மெட்டீரியல வச்சு அது எல்லாமே அவங்க பயன்படுத்திட்டு தான் இருந்திருக்காங்க. எல்லா ஆயுதமும். கூர்மையான கருவிகள், உளிகள், ஊசிகள், மீன் தூண்டில் முட்கள், கத்திகள், நிலுவைத் தட்டுக்கள். நிலுவைத் தட்டுனா தராசு. ஓகேவா? வெயிட் மெஷர் பண்ற தராசு. முகம் பார்க்கும் கண்ணாடி, அஞ்சனம். அஞ்சனம்னா மை. கண்ணுக்கு மை போடுறோம் இல்லையா? அஞ்சனம். நம்ம தமிழ்ல ஓரெழுத்து ஒரு மொழியில மை அப்படிங்கிற இடத்துல அஞ்சனம்னு படிச்சிருப்போம். அது வந்து கண்ணுக்கு மை தீட்டும் குச்சி. அந்த குச்சியே செம்புல செஞ்சிருக்காங்க. ஓகேவா? செம்பால செஞ்ச கண்ணுக்கு மை போடுற குச்சி. அடுத்தது மொஹஞ்சதோரா. நடனமாடும் சிலை. ஒரு பெண் மங்கையோட நடனமாடும் சிலை கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இது வந்து எத ப்ரூவ் பண்ணுது இந்த சிலை அப்படின்னா, மெழுகுல, அச்சுல உலோகத்த உருக்கி ஊத்தி சிலை வார்க்கும் தொழில்நுட்பம் அவங்களுக்கு அந்த காலத்திலேயே தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நிரூபிக்கும் வகையில இருக்கு. அடுத்தது ஹரப்பால பருத்தியும் பட்டும் அதிகமா பயன்படுத்துனாங்க. செம்மணிக்கல், செம்பு, தங்கத்தால் ஆன ஆம், உலோகம் இது நகைகள் எல்லாம் மெசபடோமியாவிற்கு ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க. இதெல்லாமே பயன்படுத்தவும் செஞ்சிருக்காங்க. வேறு நாடுகளுக்கு வந்து ஏற்றுமதியும் செஞ்சிருக்காங்க. கியூனிஃபார்ம் ஆவணங்கள். அதாவது கியூனிஃபார்ம் கல்வெட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த கல்வெட்டுல தான் இந்த குறிப்பு இருக்கு. மெசபடோமியாவுக்கும் ஹரப்பா மக்களுக்கும் இடையில இருந்த வணிகத்தை பத்தின தொடர்பை வெளிப்படுத்துறது வந்து கியூனிஃபார்ம் கல்வெட்டுக்கள். இந்த மெலுக்கா அப்படிலாம் சொன்னாங்கல்ல, அந்த குறிப்புகள் கூட இதுல தான் இருந்துச்சு. இப்ப ஹரப்பால கிடைச்ச முத்திரைகள் எப்படி இருந்துச்சு? இந்த மாதிரி எதை வேணாலும் இந்த லெசன்ல ஸ்டேட்மெண்ட்டா கேட்கலாம்ப்பா. அதனால எல்லா பாயிண்ட்ஸையும் பார்த்துக்கோங்க. திரும்ப திரும்ப 2, 3 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கதை மாதிரி புரிஞ்சிரும். எது இருந்துச்சு, எது இல்ல, எது அவங்க பயன்படுத்துனாங்க, எது பயன்படுத்தல அப்படின்றது ரொம்ப முக்கியம். நுரைக்கல், செம்பு, சுடுமண், தந்தம் ஆகியவற்றால் செய்யப்பட்டது. வணிக நடவடிக்கைக்காக இவங்க வந்து நெறைய வந்து பயன்படுத்தியிருக்காங்க. 5000 எழுத்துடைய சிறு எழுத்து தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டன. மொத்தமா 5000 எழுத்து இருக்கிற மாரி ஒரு எழுத்து தொகுப்பே கிடைச்சிருக்கு. சிலர் இதை திராவிட மொழி என்கின்றனர். அது என்ன மொழின்னே தெரியல. அதுக்கு அர்த்தமே கண்டுபிடிக்க முடியல. பட் இருந்தாலும் சிலர் வந்து இத நம்ம திராவிட மொழின்னு சில பேர், அதாவது சவுத் இண்டியன் லாங்குவேஜ்ன்னு சொல்றாங்க. ஒரு சில பேர் இது தமிழ்னே சொல்றாங்க. பண்டைய பிராமி எழுத்துக்கு தொடர்புடையதா இருக்கலாம் அப்படி கூட சொல்றாங்க. அடுத்தது சிந்துவெளி நாகரிகமே இந்திய பண்பாட்டின் அடித்தளம். மாக்கல்லில் செய்யப்பட்ட மதகுரு, செம்பில் செய்யப்பட்ட நடனமாகும் சிலை. இது 2மே மொஹஞ்சதாரோல கிடைச்சிருக்கு. இயற்கையை அவங்க வணங்குனாங்க. அதுலயும் எஸ்பெஷலி அரச மரத்தை ரொம்ப மெயினா கடவுளா வணங்குனாங்க. காளிபங்கன்ல நெருப்பு குண்டங்கள் இருந்ததுக்கான அடையாளம் காணப்படுது. மோஸ்ட்லி புதைக்கும் பழக்கம் இருந்திருக்கு. ரொம்ப ரேரா தான் எரிச்சிருக்காங்க உடல்கள. 3300லேருந்து 2600 வரைக்கும் தொடக்க கால ஹரப்பான்னு சொல்றாங்க. இதுல ஆம்ரி, கோட்டிச்சி போன்ற கிராமங்கள் உருவாகி இருந்துச்சு. 2600லேருந்து 1900 வரைக்கும் முதிர்ந்த ஹரப்பா, மொஹஞ்சதாரோன்ற டெவலப்டு சிட்டிஸ் உருவானது இப்பதான். 1900லேருந்து அழிய ஆரம்பிச்சிருச்சு. 1700ல
பிந்தைய ஹரப்பா. இது வந்து இந்த லோத்தல் தான் அழிவுக்கான நகரம்னு சொல்றாங்க. அருட்தந்தை ஹென்றி ஹராஸ், அஸ்கோ பார்போலா, ஐராவதம் மகாதேவன் இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, சிந்து வெளி எழுத்துக்கும் திராவிட இல்ல தமிழ் மொழி எழுத்துக்கும் இடையே ஒற்றுமை இருப்பதை கண்டறிந்துள்ளனர். அடுத்தது, தமிழகத்தின் பண்டைய நகரங்கள் கீழடி, அரிக்கமேடு, உறையூர், இது எல்லாமே ஓகேவா? இது எல்லாமே தமிழகத்தோட பண்டைய நகரங்கள் தான். இது கூட இப்போ இந்தியாவோட 2வது நகரமயமாக காலகட்டத்துல தான் இதெல்லாமே ஃபேமஸ் ஆச்சு. இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல கீழடி, அரிக்கமேடு இதெல்லாம். ஓகேவா? ஆனா, இதுவும் சிந்து சமவெளி நாகரிகத்துக்கும் டோட்டலா டிஃபரெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் அதுவும் ஒண்ணான்னா அப்படி கிடையாது. சிந்து சமவெளி நாகரிகம் வீழ்ச்சி அடைந்து சுமார் 1200 ஆண்டுகள் கழித்து உருவானது தான் இதெல்லாமே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம வந்து இதுக்கப்புறம் வந்ததுண்டு. ஆனா, இப்போ கீழடியில கிடைச்சிருக்க நெறைய பொருள்கள பார்க்கும்போது, என்ன சொல்றாங்கன்னா, நம்ம கீழடி தான் சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு முன்னாடியே இருந்திருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. பட் அது இன்னும் அடுத்தடுத்த கட்டங்கள் நடந்துகிட்டே இருக்கு ஆய்வு. அதெல்லாம் முடிஞ்சா தான் நம்ம வந்து உறுதியா சொல்ல முடியும். அப்புறம் 11த்துல ஒரு பாடத்துல வந்து கொஞ்சம் உள்ள தனியா வந்து இந்த சிந்துவெளிய பத்தி கொஞ்சம் பாயிண்ட்ஸ் இருக்கும். அதுல புதுசா எதுவும் இருக்காது. இப்ப நான் சொன்ன பாயிண்ட்ஸ்லயே ரிப்பீட்டடா தான் இருக்கும். ஈவன் இத விட இந்த 2வது பார்ட்ல வந்து உங்களுக்கே தெரியும். நெறைய ரிப்பீட்டட் பாயிண்ட்ஸ் தான் வந்திருக்கும். இருந்தாலும் புக்ல இருந்தது எங்களுக்கு குடுக்கலையே நீங்க சொல்லுவீங்கன்றதுக்காக இந்த பார்ட் குடுத்துருக்கேன். இதுல பார்த்துக்கோங்க. இதுல ஒரு 10 பாயிண்ட் தான் வந்து இல்லாத பாயிண்ட் வந்திருக்கும். அத மட்டும் தனியா நீங்க நோட் பண்ணிக்கிட்டா போதும். இதோட சிந்து சமவெளி நாகரிகம் ஃபுல்லா கிளியரா முடிஞ்சுச்சு. பார்ட் 1, பார்ட் 2 நீங்க பார்த்துட்டீங்கன்னா முடிஞ்சுச்சு. 1 1/2 மணி நேரத்துல உங்களுக்கு சிந்து சமவெளி நாகரிகமே முடிஞ்சுச்சு. 2 கொஸ்டின் வந்து கம்பல்சரி உங்களுக்கு அட்டெண்ட் பண்ண முடியும். ஓகேப்பா. இதோட இந்த டாபிக் கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஹிஸ்டரியில அடுத்த டாபிக் திரும்ப நானு அடுத்த வீடியோல உங்களுக்கு போடுறேன். அதுவரைக்கும் கன்டினியூஸா படிச்சுட்டுருங்க. எதுக்காகவும் பிரேக் எடுக்காதீங்க. டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. ஓகேப்பா. அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க் யூ. பை.